டைட்டன்ங்கிறது ஒரு நகை கடையோ வாட்ச் கடையோ மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட ஒரு குட்டி இன்ஜினியரிங் கம்பெனியுமே இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. பியூர் கோல்டுன்னு சொல்லி வித்தாலும் அதுவுமே கம்மியான குவாலிட்டி, அதாவது 20 or 22 கேரட் கோல்டா தான் இருந்துச்சு. எங்க வீட்டில் எப்பவுமே ஜிஆர்டியில் மட்டும் தான் கோல்டு வாங்குவாங்க. என்னதான் தங்கமயில் அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஒரு 1000 rupees கம்மியா சேம் கோல்ட கொடுத்தாலும் ஸ்டில் அவங்க ஜிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதே மாதிரி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ஷாப்ல கோல்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷாப் மேல ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்த்தாலும் ஸ்டில் அவங்க அந்த ஷாப்பை தான் பிலீவ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே கோல்டு ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த பிராண்டை ட்ரஸ்ட் பண்றோமோ அவங்க வெயிட் மிஷின்ல கோல்டை கிராம் மெஷர் பண்ணி காமிச்சாலுமே அந்த மிஷின் கரெக்டா இருக்கான்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த பிராண்டை ட்ரஸ்ட் பண்றோம். ஸோ அவங்க கொடுக்குற கோல்டு கரெக்டா இருக்கணும் நம்பிக்கையில தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட்ல பிசினஸ் எல்லாமே எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, புதுசா நிறைய கஸ்டமர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ஒரு கஸ்டமர் வந்துட்டா போறோம், அவங்க ஜென்ரேஷனா பசங்க பேரன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடையில் தான் நகை வாங்குவாங்க. இந்த கோல்டுல இந்தியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட ட்ரெஷரி, அதாவது அமெரிக்காவோட மொத்த கோல்டை விட இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல நம்ம வீட்டுல அதிகமான கோல்டு இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடரா இருக்கக்கூடிய டைட்டன் கம்பெனி, அதாவது தனிஷ்க் டாட்டாவோட பிராண்டான டைட்டனோட ஸ்டாக்கை நம்ம இப்ப வாங்கலாமா? இப்ப ரீசெண்டா பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணதுல கோல்டு பிரைஸோட டாக்ஸை குறைச்சிருந்தாங்க. ஸோ அதனால இந்த டைட்டன் மாதிரியான கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரியான ஸ்டாக்ஸுக்கு பயங்கரமான பூஸ்டப் கிடைச்சது. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 5-10% கிட்ட மேலே போச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கலாமா? லாங் டேர்முக்கு ஸ்டில் இது அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடாங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஹலோ நெட்டிஸ், வெல்கம் பேக் டு ஃபைனான்ஸ் நெட்ஸ். இந்த வீடியோல உங்க டைமுக்கு கண்டிப்பா வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் கம்பெனி ப்ரொஃபைல தான் நம்ம இன்ட்ரோவா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கம்பெனி ஹிஸ்டரிக்குள்ள போகலாம். இந்த கம்பெனியோட ஸ்டோரி 1984ல ஸ்டார்ட் ஆகுது. 1984 சொல்றப்ப இந்தியாவுக்கு டாலர் இன்ஃப்ளோ ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. இந்த டைம்ல ஃபாரின் பிராண்ட்ஸ் பயங்கரமா இந்தியன் வாட்ச் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கோல்ட்ல இருந்து வாட்ச்க்கு மாறிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்டட் தான். ஸோ வாட்சஸ்னாலே ஃபாரின் வாட்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்தப்ப இந்த மார்க்கெட்ல எப்படியாவது என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவரு கூட டைப் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், எஸ் டைட்டன் கம்பெனியோட பிக்கெஸ்ட் ஸ்டேக் ஹோல்டரா இன்னுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டாட்டாவும் ஒன்னா சேர்ந்து டைட்டன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க இனிஷியலா ஃபாரின் பிராண்ட்ஸ்க்கு ஈக்குவலான பிரீமியம் குவாலிட்டி அண்ட் ஸ்டைலிஷ் வாட்சஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இந்தியன்ஸ்க்கு மத்தியில் விற்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஓரளவு அது நல்லாவே போயிட்டு இருக்கு. பட் இப்போதான் எப்படி வெஸ்டர்ன் வேர்ல்டு நம்ம இந்தியாவில் வாட்ச் விற்கிறாங்களோ நம்மளுமே ஏன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் போயிட்டு இந்த வாட்சஸை சேல் பண்ணக்கூடாது? அது மூலமாக நம்ம டாலர் இன்ஃப்ளோவுமே இந்தியாவுக்கு அதிகப்படுத்தலாம். அண்ட் இந்தியாவில் பண்ணி வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அதோட காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் அண்ட் ஸ்டைலிஷ் ஸ்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நம்ம வாட்சஸை வெஸ்டர்ன் வேர்ல்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிட்டு மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அங்கே தான் அவங்களுக்கான மிகப்பெரிய சேலஞ்ச் அண்ட் மிகப்பெரிய ஃபெயிலியர் அமைஞ்சு இருந்துச்சு. அங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல டைட்டன் கம்பெனிக்கு பயங்கர லாஸ் ஆகுது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால வாட்சஸை பார்க்கறதும் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வாட்சஸை பார்க்கறதும் வேற. நம்ம ஊர்ல மோஸ்டா இந்த பசங்க எல்லாம் வாட்ச் தான் ஒரு அணிகலன் மாதிரி, அதாவது நம்மளுடைய ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி பார்க்கறோம். பட் அவங்க ஊர்ல வாட்சஸ் இஸ் ஜஸ்ட் அ வாட்ச். ஸோ அங்க அந்த அளவுக்கு ஒரு பிராண்டை பார்க்குற அளவுக்கு இந்த ஆர்னமெண்ட் மாதிரி அங்க பார்க்கல. ஸோ இங்க பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜியே ஃபெயில் ஆனதுனால டாடா அகைன் ரிட்டர்ன் ஆயிடுறாரு இந்தியாவுக்கு. அங்க இருக்கிற 1-2 ஸ்டோர்ஸுமே மோஸ்டா க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப இந்தியால இருக்கிற பணத்தை வச்சு டைட்டன் கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம்? ஆல்ரெடி வாட்ச் மார்க்கெட்ல ஓரளவு இடத்த பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ எங்க போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ இந்தியாவில் வாட்சே ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டீரியல் தான் பார்க்குறாங்க. அதனால தான் மோஸ்ட்டாக கிஃப்டட் மெட்டீரியலாகவே இந்த வாட்சஸ் இருக்கு. நம்ம ஏன் இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்குள்ளே போகக்கூடாது, அதாவது கோல்டு பண்ணுற பிஸ்னஸ்குள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனிஷ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆன உடனே ப்ராஃபிட்ல போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இங்கே அதை விட பெரிய ப்ராப்ளம்ஸை டாடா ஃபேஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிஷ்கோட இனிஷியல் பீரியட்ல அவங்க 18 கேரட் கோல்டு தான் விற்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த 18 கேரட் கோல்டுங்கிறது 24 கேரட் கோல்டோட விலை கம்மி அண்ட் குவாலிட்டியுமே கம்மி. பட் மோஸ்ட்டாக நீங்கள் இதை கம்மி குவாலிட்டியில் இருந்தாலும் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்கிறதுனால 18 கேரட் கோல்டை டிசைன் பண்ணி அதிகமாக விற்கிறாங்க. அதனால விலையுமே கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் வச்சு விற்கிறாங்க. பட் பீப்புளுக்கு இந்த கேரட் டிஃபரன்ஸ்லாம் தெரியாது. இப்போ தனிஷ்கில் வாங்கக்கூடிய ஜுவல்லரி வேற இடத்துல கொண்டு போயிட்டு அதை விற்றா அப்போ அதுக்கான குவாலிட்டி கம்மியாக இருக்குங்கிற மெசேஜஸ் வருது. இதனால தனிஷ்கோட பிராண்டிங் ரொம்பவே மோசமாக போகுது. தனிஷ்க்குனாலே அது லெஸ் குவாலிட்டி கோல்டு, ஸோ அதை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் நினச்சிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் மக்களுக்கு இந்த கேரட் பற்றின அவேர்னஸ்லாம் கிடையாது. ஸோ இதனால இந்த ட்ரஸ்ட்டை எப்படி ரீகெயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் டாடா கொண்டு வந்த ஒரு புது பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் கேரட் மீட்டர். எஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுடைய லாஸை ப்ராஃபிட்டாக மாற்றி இப்போ
ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்பெனியாக வச்சுட்டு இருக்கு. இந்த கேரட் மீட்டரை அவங்களுடைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கொண்டு போய் வச்சாங்க. நீங்க வாங்கக்கூடிய கோல்டு எந்த அளவுக்கு தரமானதுன்னு நீங்க கண்ணெதிர செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இது 18 கேரட் கோல்டுங்கிறதுனால தான் நீங்க கம்மி விலைக்கு வாங்குறீங்க. நீங்க 24 கேரட் கோல்டு கேட்டீங்கன்னா நாங்கள் பியூர் கோல்ட்டை அப்போ உங்களுக்கு தருவோம், அது அதிக விலைக்கு இருக்கும், ஸ்டில் அது குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேரட் மீட்டர் எடுத்து வச்சாங்க. இதை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க எங்ககிட்ட இருக்கிற கோல்டுமே நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோல்டை செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாள் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், அதாவது ஒரு பிராண்ட் இல்லாம நார்மலா ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்கும், ஸோ அங்க வாங்கிட்டு இருந்த கோல்டு எல்லாமே பியூர் கோல்டுன்னு சொல்லி வித்தாலும் அதுவுமே கம்மியான குவாலிட்டி, அதாவது 20 or 22 கேரட் கோல்டா தான் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாருக்குமே நம்ம அங்க கம்மியான குவாலிட்டி கோல்டு வாங்குறதுக்கு இங்க நம்ம நல்ல குவாலிட்டி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல அவங்க பிராண்டிங்கை இன்னும் ஒரு பொசிஷன் மேல எடுத்துட்டு போனாங்க. என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 19 to 22 கேரட் கோல்டுக்குள்ள எந்த ஒரு குவாலிட்டியில கோல்டு இருந்தாலும் நாங்க அந்த கோல்டை வாங்கிட்டு சேம் கிராம உங்களுக்கு 24 கேரட் கோல்டா கொடுப்போம், ஸோ ஹையர் குவாலிட்டியில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால டாட்டாக்கு லாஸ் ஆகாதுன்னா எஸ், பயங்கரமான லாஸ் ஆச்சு. பட் அது அவங்க பிசினஸ் லாஸா பார்க்கல, இன்ஸ்டெட் அதை ஒரு மார்க்கெட்டிங் சர்வீஸா பார்த்தாங்க. இந்த மார்க்கெட்டிங் மூலமா பல எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் நம்ம டாட்டாவோட தனிஷ்க் கிட்ட வந்தாங்க. அண்ட் இவங்க தான் இனிஷியல் கஸ்டமர்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனியாவே இருந்தாங்க. பட் இவங்க தமிழ்நாடுல அந்த அளவுக்கு ஒரு ப்ராமினன்ட் பிளேயர் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இந்த கம்பெனியோட பிகெஸ்ட் ஸ்டேக் ஹோல்டராக இருந்தாலும் தமிழ்நாடுல தனிஷ்க் வந்து ஒரு 3rd or 4th பிளேஸ் தான் வருவாங்க. பட் இந்தியா லெவலில் பார்க்கும்போதும் ஸ்டில் இவங்க நம்பர் 1 பொசிஷனை எல்லா இடத்துலையும் ரிட்டைன் பண்ணல. பட் எல்லா ஸ்டேட்லையுமே செகண்ட் பொசிஷன்ல இந்த தனிஷ்க் தான் இருக்கும். இது இவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக போய் சேருது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு டாமினன்ட் பிளேயர் இருப்பாங்க. பட் எல்லா ஸ்டேட்லையுமே இந்த தனிஷ்க்ங்கிறது செகண்ட் பொசிஷனை ஹோல்ட் அப் பண்றதுனால பேன் இந்தியா வைஸ்ல பார்த்தோம்னா இவங்க நம்பர் 1 கம்பெனியாவே மாறிடுறாங்க மார்க்கெட் கேப் வகையில. ஸோ இவங்களுக்கான மார்க்கெட் ஷேர் பயங்கரமா ஏறுது, கஸ்டமர் பேஸ் நிறைய ஏறுது. அதுக்கப்புறமா டாடா ப்ராடக்ட்னு பார்க்கும்போது அவங்களோட ட்ரஸ்ட் வரும்போது ஒரு ஹியூஜ் மார்க்கெட் ஷேரை இந்த ரீட்டைல் கோல்ட்ல இவங்க ரீட்டைன் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த டைட்டன் கம்பெனி கிட்ட இருக்கிற சப்சிடரி கம்பெனிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் பண்றாங்க. இது ஒரு பிரீமியம் ஸ்டைலிஷ் வாட்ச் பிராண்ட். அடுத்த இடத்துல ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வாட்ச் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பிராண்டட் வாட்ச் செக்மெண்ட்ல போட்டிருக்காங்க. அண்ட் சொனாட்டான்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவுமே இந்த டைட்டன் கம்பெனியோட தான். இது அஃபோர்டபுள் பிரைசஸ்ல இருக்கக்கூடிய வாட்சஸ். அடுத்த பொசிஷன்ல தனிஷ்க், நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த ஜுவல்லரி கம்பெனி இவங்க கிட்ட இருக்கு. அடுத்தது மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இது மோஸ்டா உமன்ஸ்க்கான ஜுவல்லரி டிசைனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு செப்பரேட் பிராண்டா இருக்கு. ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்டுமே அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவுமே இந்த டைட்டன்குள்ள தான் வரும். இந்த கம்பெனியோட மெயின் வேலையே பிரீமியம் செக்மெண்ட்ல இருக்க கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறது. அடுத்ததா ஸ்கின், SKIN சொல்லிட்டு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு. இதுவுமே டைட்டன் கீழே தான் வருது. ஸோ இந்த அளவுக்கு பிரீமியமான வாட்சஸ் அண்ட் ஜுவல்லரி பண்ணும்போது பெர்ஃபியூமுமே ஒன் ஆஃப் த பிரீமியம் செக்மெண்ட் தான். ஸோ நம்ம பிரீமியம் பெர்ஃபியூம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சென்ட் கம்பெனி தான் இந்த ஸ்கின். அடுத்தது ஃபேவரே லூபா அண்ட் சைலஸ்னு சொல்லிட்டு 2 அல்ட்ரா பிரீமியம் பிராண்ட்ஸ் இருக்கு. இது சுவிட்சர்லாந்துல இருந்து மேக் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு பிரீமியம் ப்ராடக்ட். ஸோ அடுத்தது ஹீலியோஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இது செயின் வாட்சஸ் மட்டுமே பண்ணக்கூடிய ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கு. ஃபைனலி இவங்க கிட்ட தனேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டா ஆரம்பிக்கப்பட்ட சாரி ஷோரூம் இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம பிரீமியம் செக்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஏன் இந்த சாரீஸ்லயுமே மோஸ்டா இதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் தான், ஸோ சாரீஸ்லயுமே நம்ம கான்சென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனேராங்கிற ஒரு பிராண்ட் இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், டைட்டன்ங்கிறது ஒரு நகை கடையா வாட்ச் கடையா மட்டும் கிடையாது. அவங்க கிட்ட ஒரு குட்டி இன்ஜினியரிங் கம்பெனியுமே இருக்கு. எஸ், டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் சர்வீசஸ் சொல்லிட்டு டீல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை இவங்களுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இது இவங்களுடைய வாட்சஸா இருக்கட்டும், அவங்களுடைய நகைகளை டிசைன் பண்ற கம்பெனியா இருக்கட்டும், எல்லா வகையான இன்ஜினியரிங்குமே இவங்களுக்குள்ள பண்றாங்க. நீங்க இப்ப ரிலையன்ஸ் எடுத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு சப்சிடிஸ் இருக்குமான்னு தெரியாது. நான் டாடா அண்ட் சன்ஸ் கூட கம்பேர் பண்ணல. ஜஸ்ட் டைட்டன்ங்கிற ஒரு கம்பெனிக்குள்ள ஏகப்பட்ட பிசினஸஸ் இருக்கு. ஸோ டாடா ஒருவேளை இந்த டைட்டனுக்கு வேல்யூ அன்லாக் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களால இவ்வளவு பிசினஸை 1 by 1 நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண முடியும் டைட்டனை பிரிச்சு. ஸோ இந்த ஒரு கம்பெனி நீங்க 3000 ரூபாய்க்கு வாங்கும்போது இவ்வளவு கம்பெனி உள்ள இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு லாங் டேர்ம்ல பயங்கரமான வேல்யூ இருக்குங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. பட் ஏன் தனித்தனியா லிஸ்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்ம இவங்களுடைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய இன்கம் மோஸ்டா 75% கிட்ட ஜுவல்லரி பிசினஸ்ல இருந்து மட்டும்தான் வருது. வெறும் 25% தான் வாட்ச் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ்ல இருந்து வருது. ஸோ இவங்களுடைய டைட்டன்ல இருந்து தனிஷ்கை மட்டும் பிரிச்சுட்டாலே இந்த கம்பெனியோட வேல்யூ மோஸ்டா குறைஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு பிராண்டா ஒரு ஹையர் எண்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா இந்த டைட்டன்ல இருந்து ஏகப்பட்ட குட்டி குட்டி பிராண்ட்ஸ் கண்டிப்பா வளரலாம். ஸோ எல்லா பிராண்டுமே தனி செலவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா இப்போ எப்படி டாடா மோட்டார்ஸ் 2 கம்பெனியா பிரிக்கிறாங்களோ இந்த டைட்டனையும் ஃபியூச்சர்ல பிரிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பட் இப்போதைக்கு அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்ததா இவங்களுடைய ரெவன்யூ ஸ்பிளிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியர்லி 95% ஆஃப் ரெவன்யூ இவங்களுக்கு இந்தியாக்குள்ள இருந்து தான் வருது, டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருந்து. வெறும் 5% மட்டும் இவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து இன்கம் வருது. ஸோ இவ்வளவு தூரம் இந்த கம்பெனியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணலாம்.
பண்ணணும். ஸோ இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் டாட்டாஸ். ஸோ இந்த டாட்டாஸ் எந்த அளவுக்கு ப்ரொமோட்டரா ஒரு எத்திக்கல் ப்ரொமோட்டர்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மேலே இங்கே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் கிடைக்கும். ஸோ டாட்டாவோட ப்ரொமோட்டரோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கம்பெனி நீங்கள் வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்குள்ளே போயிட்டு இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடாங்கிற பேலன்ஸ் ஷீட் அனலைசிஸை பண்ணலாம். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்குள்ளே வந்தோம் அப்படின்னா இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,10,000 crores இருக்கு. ஆப்வியஸா ஒரு பிக் லார்ஜ் கேப் கம்பெனி, அதனால தான் நிஃப்டியில் ஒரு முக்கியமான மெம்பரா இருக்காங்க. இவங்களுடைய கரண்ட் பிரைஸ் 3,494 இருக்கு. புக் வேல்யூ வெறும் 106 தான் இருக்கு. அதாவது 33 மடங்கு 33 டைம்ஸ் புக் ரேஷியோல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஹைப்பர் ஓவர் வேல்யூடா தெரிஞ்சாலும் இந்த கம்பெனிக்கு நீங்க புக் வேல்யூ பார்க்கக்கூடாது. மணப்புரம், முத்தூட் மாதிரி கோல்டை வச்சு லோன் தர கம்பெனி இல்லை இவங்க ரீட்டைல் கோல்ட விற்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய சேல்ஸ் சார்ஜ் தான் நீங்க இவங்களே எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ பிரைஸ் டு புக் கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டு பிரைஸ் டு ஈக்விட்டி வச்சு இவங்க நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இவங்களுடைய பிரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோக்குள்ள வந்தோம்னா 88.7 இருக்காங்க. இது ஒரு ஹைப்பர் ஓவர் வேல்யூன்னு சொல்ல முடியும்னாலும் ஸ்டில் ஓவர் வேல்யூ செக்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஒரு ஃபேர் வேல்யூ லெவலில் கூட சொல்ல முடியாது. என்னதான் ஓவர் வேல்யூடா இருந்தாலும் இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் கூட நம்ம இவங்க கம்பேர் பண்ணி பார்த்தா தான் ஒரிஜினல் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா 1.65 இருக்கு. ஸோ நீங்க 3,000 ரூபீஸ்க்கு இந்த ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அதை விட அதிகமான ரேட்டுக்கு இவங்க கடன் வச்சிருக்காங்க. பட் இந்த கம்பெனிக்கு நீங்க டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கம்பெனி கோல்டை வாங்கிட்டு அதை டிசைன் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிறப்ப எவ்ரி சிங்கிள் டைம் கோல்டு காசு கொடுத்து வாங்கிட்டு அதை அப்படியே மார்க்கெட்ல வித்துட்டு திருப்பி ரீபே பண்றது அந்த மாதிரிலாம் நடக்காது. இந்த கம்பெனியே டெப்ட்ல தான் இயங்கும். அண்ட் இந்த கம்பெனிஸ்க்கு டெப்ட்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே டாடாஸ் ஆர் வெரி குட் டெப்ட் பேயர்ஸ். ஏன்னா அவங்க கிட்ட டிசிஎஸ்ங்கிற ஒரு கேஷ் கவ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட டெப்ட்டை நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் 98.31 பிஇ ரேஷியோ இருக்காங்க. இவங்களோட ஒரு ஓவர் செக்மெண்ட்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. அடுத்த இடத்துல ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிறவங்க வெறும் 27.5 பிஇ ரேஷியோல இருக்காங்க. இது ரொம்பவே அண்டர் வேல்யூடா தெரிஞ்சாலும் இந்த கம்பெனியோட ஓனர் மேல ஆல்ரெடி நிறைய ஸ்கேம் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் நம்மளால நம்ப முடியாது. அதே மாதிரி இந்த கம்பெனியும் டைட்டன் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இவங்க ஜஸ்ட் கோல்டை எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு கம்பெனி. பட் டைட்டனோட பிசினஸ் மாடலே கம்ப்ளீட்டா வேற. அடுத்தது நம்ம தங்கமயில் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 40 அப்படிங்கிற பிஇ ரேஷியோல இருக்காங்க. இவங்க ஓரளவுக்கு ஃபேரா தெரியுதாங்க டைட்டனோட கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ். பட் தங்கமயிலுங்கிறது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, அதுவும் தமிழ்நாடுக்குள்ள மட்டும் ஒரு பிரான்ச் வச்சு நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி. பட் டைட்டன்ங்கிறது ஒரு நிஃப்டி மெம்பர் லார்ஜ் கேப் கம்பெனி, இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேரிங் ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி கூட நம்மளால பிஇ ரேஷியோவை எக்ஸாக்டா கம்பேர் பண்ண முடியாது. அடுத்தது பிசி ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய பிஇ ரேஷியோவே நமக்கு காட்டப்படாது. ஏன்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டருக்கு மேல ஆல்ரெடி கேசஸ் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி ஆல்ரெடி மூட் வச்சது தான் இருக்குங்கிறப்ப இவங்களுடைய க்ளோசஸ்ட் காம்படிட்டரா நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ரேஷியோ கம்மியா இருந்தாலும் ஸ்டில் இவங்க ஓவர் வேல்யூட் தான். அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம கை வைக்கணும். ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் சேல்ஸ் அதிகமாயிட்டே வந்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் கோல்டு பிரைஸ் ஏறது இறங்குறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ கரண்ட் டைம்ஸ்ல அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா வச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கும்போது கோல்டு பிரைஸ் கீழே வரும். ஸோ டாலர் ரேட்டுக்கும் கோல்டு பிரைஸ்க்கும் எப்பவுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதனால கோல்டு பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ரீட்டைல் கோல்டு கம்பெனிஸ்க்கு சேல்ஸ் அதிகமாக நடக்குது. அதனால இவங்க கிட்ட அதிகமான பணப்புழக்கம் இருக்கு. பட் சீக்கிரமே செப்டம்பர் ஆர் டிசம்பர் டைம்ல அமெரிக்காவில் ரேட் கட்ஸ் நடக்கும். ஸோ இந்த ரேட் கட்ஸ் நடக்கும்போது டைட்டன் மாதிரியான கம்பெனிஸுக்கு எல்லாமே ஒரு ப்ராப்ளம் அமையலாம். ஏன்னா அப்போ கோல்டு பிரைஸ் ஏறும். டைட்டன் மாதிரியான கோல்டு ரீட்டைல் ஷாப்புக்கு அவங்களுடைய சேல்ஸ் குறையும். ஸோ கோல்டு பிரைஸ் இறங்கும் போது இந்த ஸ்டாக் பிரைஸ் மேலே போகுது. அண்ட் கோல்டு பிரைஸ் ஏறும்போது இந்த ஸ்டாக் பிரைஸ் கீழே வருது. இது எல்லாமே இப்போ கரண்ட் டைம்ஸ்ல கோல்டு பிரைஸ் குறைஞ்சதுனால தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு பிரைஸ் ஏற ஏற இந்த ஸ்டாக் பிரைஸுக்கு அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டாக் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்போ கரண்ட் டைம்ல நான் இந்த டைட்டன் கம்பெனியை வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா எஸ் வாங்கிட்டு இருக்கேன். இது ஓவர் வேல்யூடுன்னு தெரிஞ்சே நான் வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கான காரணம் நான் இதை ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக் டேர்ம்ல தான் பார்க்குறேன். ஸோ நான் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ்ல இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்குறேன். இந்த மாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறேன் விற்கிறேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இன்சைடரா மாறணும். இன்சைடர்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்சைடர் கிடையாது. நம்ம சேனல்ல ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி இருக்கு, இன்சைடர் நெட்ஸ்ங்கிற பேர்ல. அங்க நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறேன் விற்கிறேங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் போட்டிருப்பேன். அண்ட் உங்களை சிலர் லைவ் கூப்பிட்டு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோல உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற ஃபினான்ஷியல் ஹெல்ப்புமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு இன்சைடர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டைட்டன் கம்பெனியோட அனாலிசிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் செக் பண்ணி பாருங்க. ரெண்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டில் இந்த கம்பெனியை வாங்கணுமா வேணாமாங்கிற டிசிஷனை நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட் நைட்.